ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். போன கிளாஸில் ராபர்ட் என்ன கேள்வி கொடுத்துருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ இதை படித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு கோடிங் பண்ணுறோமா அப்படின்றது தான் இப்போது சேலஞ்ச். ஸோ என்ன ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் சம்ஸ். செவரல் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் இன் எ ரோ அண்ட் நீட் டு பி டிவைடட் இன்டு 2 டீம்ஸ். ஒரு ரோவில் வரிசையாக ஆளுங்க நிற்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அப்படி ஆளுங்க நிற்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணணும், 2 டீமாக பிரிக்கணும். நீங்கள் ஞாபகம் இருக்குங்களா, ஸ்கூலில் வாத்தியார் என்ன சொல்லுவார்னா 1 2 1 2ன்னு சொல்லுங்கப்பா அப்படிம்பார். ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் 1னுங்கணும், 2வது இருக்கிறவர் 2, 3வது இருக்கிறவர் என்ன பண்ணுவார் 1ன்னு சொல்லணும், மறுபடியும் அடுத்தது 2, அடுத்தது 1, இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். பண்ணிட்டு போனவன்ட்டு என்ன சொல்லுவார்னா 1எல்லாம் இந்த பக்கம் வாங்க, 2லாம் அந்த பக்கம் போங்க அப்படிம்பார். அப்போ 2 குரூப்பாக பிரிப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. Several people are standing in a row and need to be divided into 2 teams. The first person goes into team 1. முதல் ஆள் எங்கே போகணும், டீம் 1க்கு போகணும். The second goes to team 2. ரெண்டாவது ஆள் ரெண்டாவது டீமுக்கு போகிறாரு. The third goes to team 1 again. 1வது டீமுக்கே போகிறாங்க. The fourth into team 2. 4வது பர்சன் எங்கே போகிறாரு, 2வது டீம் போகிறாரு, and so on. இதே மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. You are given an array of positive integers. பாசிட்டிவ் நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு அரே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை குறிக்குதுன்னா, the weights of the people. அது எதை குறிக்குது, அந்தந்த ஆளுங்களுடைய வெயிட்டை குறிக்குது. Return an array of 2 integers. ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா 2 இன்டீஜர் இருக்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Where the first element is the total weight of team 1. ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா டீம் 1னுடைய டோட்டல். டீம் 1னுடைய டோட்டல் என்ன, இது இது இது. ஸோ 50 110 180. ரெண்டாவது இருக்கிற நம்பர் எதை குறிக்குது, டீம் 2. அப்போ 60 + 45 105. கரெக்டாக இருக்குது. ஓகே, ஓகே, இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு எப்படி கோடிங் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஒரு கவுண்டர் ஒன்று வச்சுக்கலாம். எப்படின்னா, சரி இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் மாடுலஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. மாடுலஸ் அதுக்கு பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. சி ப்ரோக்ராமிங், C++, C# இதெல்லாம் பர்சன்டேஜ்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் வகுத்து எவ்வளோ மீதி வருதுன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த நம்பரை 2ஆல் வகுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆல் வகுத்தனா எனக்கு மீதி என்ன, இது ஒரு முறை கூட வகுக்கலை, அப்போ 0 டைம்ஸ் வகுப்படுது, மீதி என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். அதே சமயத்தில் இது எடுத்துட்டோம் அப்படின்னம்னா 2ங்கிறது 2ஆல் ஈவனாக டிவைட் ஆகிடுது, மீதி இல்லை, அப்போ 0ன்னு வரும். அப்போது இந்த இப்போ அடுத்த நம்பர் எடுத்துட்டோம்னா 2ஆல் வகுத்தோம்னா ஒரு டைம் வகுப்படும், மீதி என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ இது 0ன்னு வரும், இது 1ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த கவுண்டரை மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா 1 0 1 0ன்னு மாற்றிக்க முடியும். அப்போது 1ன்னு இருந்தால் அது ஒரு தனியாக கூட்டிகிட்டே போகிறோம், 0ன்னு இருந்தால் தனியாக கூட்டிகிட்டே போகிறோம். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக அரேவை க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். சரி, இதை எப்படி நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2
வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்காக வெயிட் 1 வெயிட் 2. ஸோ இந்த ஏ அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய வெயிட்டும் இருக்கிற அரே. சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா லென்த்துன்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வழியாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு கிடைக்கும். ஸோ இப்போ கவுண்டிங் என்ன பண்ணியிருக்கோன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கவுண்டிங் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வருதா அப்படின்னு பார்க்குறோம். 0 வந்ததுன்னா அதை வெயிட் 1ல் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இல்லை 1ன்னு வரும்போது இன்னொரு இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அப்போது நமக்கு என்ன ஆகும், அக்யூமுலேஷன் அடுத்தது 1 இங்கே ஆட் ஆகும், அடுத்த நம்பர் இது ஆட் ஆகும், அடுத்த நம்பர் இதில் ஆட் ஆகும், அதுக்கு அடுத்த நம்பர் இதில் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே எல்லா நம்பரும் முடித்த வாட்டி வெளியே வரும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா புதுசாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணி அதில் வெயிட் 1ஐயும் வெயிட் 2ஐயும் ஸ்டோர் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது சி ஷார்ப் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்கணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா C++ அண்ட் சி ஷார்ப் இந்த ஆர்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியுங்க. பைத்தான்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு சி ஷார்ப் தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சி ஷார்ப்னுடைய லிங்க் இருக்குது. யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போகும். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கற்றுக்குங்க. ரைட், இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணுறீங்க. இந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை நீங்களே படித்து புரிஞ்சுக்குங்க. இதுக்குண்டான கோடிங்கை C++, சி ஷார்ப்பு, பைத்தான், ஜாவா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜில் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. உண்மையாலுமே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் நம்ம ட்ரை பண்ணும்போது இன்டர்வியூக்கு போனோம்னா ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா உலகத்தில் எவ்வளவோ லாங்குவேஜஸ் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் தாய் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் C++ தான். இதை யூஸ் பண்ணி நம்ம லாஜிக்கல் திங்கிங், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 ப்ரோக்ராம் சின்ன சின்ன கான்செப்டில் இருந்து பெரிய கான்செப்ட் வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் சர்வே ஆக முடியும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஓகே, இந்த கோர்ஸை இன்றைக்கே வாங்கி படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.